உங்களால ஒரு வாக்குறுதியை நிறைவேற்ற முடியும் அப்படின்னா மட்டும் அந்த வாக்குறுதி குடுங்க. சும்மா ஆட்சியில வந்து எப்படியாவது உட்கார்ந்தோம்னு சொல்லி எல்லா வாக்குறுதியும் குடுத்துட்டு கடைசியில அந்த வாக்குறுதிய உங்களால நிறைவேத்த முடியலன்னா, இந்த மாரி தேவையில்லாம உயிர்கள் போகுது. ஒரு ஆசிரியர் இறந்திருக்காரு. அரசு ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் கோரி பல மாசமா போராடிட்டு வராங்க. ஒரு படி மேல போய் என்ன ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கண்ணன்ங்கிற ஒரு ஆசிரியர் விஷம் குடிச்சு செத்துருக்காரு. இவங்களும் வந்து இவங்க பேசுறத எப்படியாவது கவர்மெண்ட் கேட்டுறாதான்னு சொல்லி கத்தியிருக்காங்க. ரோட்ல புரண்டிருக்காங்க. என்னென்னமோ பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் காதுல விழவே இல்ல. இப்போ ஒருத்தர் இறந்தே போயிட்டாரு விஷம் குடிச்சு. 2021 தேர்தல் பிரச்சாரத்துல இதே டிஎம்கே கவர்மெண்ட் தான், நாங்க ஆட்சிக்கு வந்தா இடைக்கால ஆசிரியர்கள பணி நிரந்தரம் பண்ணுவோம் அப்படின்னு நீங்க தான் அந்த வாக்குறுதிய குடுத்தீங்க. அந்த வாக்குறுதிய நம்பி தான் அவங்க எல்லாம் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. இப்ப 5 வருஷம் ஆச்சு நீங்க ஆட்சிக்கு வந்து. இன்னுமே அந்த வாக்குறுதிய நிறைவேத்தாம, அவங்கள அவங்கள ரோட்ல போராட வச்சுட்டு, அவங்கள வந்து போட்டு போராடுறவங்கள அடிச்சு, கை, கால் உடைச்சு, பஸ்ல ஏத்தி, சோறு தண்ணி குடுக்காம டிஸ்ட்ரிக்ட்டா சுத்த வுட்டு, மண்டபத்துல அடைச்சு வச்சு, கிடைக்கிறதெல்லாம் அடைச்சு வச்சுன்னு அவங்கள போராட விடாம என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கீங்க. இத எந்த நியூஸ் சேனல்ஸும் போட மாட்றாங்க. ஏதோ குறிப்பிட்ட ஒரு 2, 3 நியூஸ் சேனல்ஸ் தான் போட்டுட்டு இருக்காங்க. இத பார்த்துட்டு நம்மனால சும்மாவும் இருக்க முடியல. ஒரு ஆசிரியர் மாதா, பிதா, குரு, தெய்வம்னு சொல்லுவாங்க. குருவுக்கு அப்புறம் தான் தெய்வம்னே சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த ஆசிரியர்கள இப்படி வந்து ஒரு கஷ்டத்த குடுக்குறது ரொம்பவே தவறு. இப்ப அந்த கண்ணன் அவர்கள் செத்தது ஒரே ஒரு காரணம், இந்த கவர்மெண்ட் குடுத்த அந்த பொய்யான வாக்குறுதி தான். அத நம்பி அவங்க உங்களுக்கு ஓட்டு போட்டுருக்காங்க. இப்ப நீங்க பண்ண முடியலன்னு சொல்லி அவங்களும் கத்தி பார்த்தாங்க, கதறி பார்த்துருக்காங்க. இப்ப கடைசியில இப்போ இறந்தே போயிட்டாரு ஒருத்தர். வருங்கால இளைஞர்கள நல்வழிப்படுத்தக்கூடிய பெரிய பொறுப்பு அவங்களுக்கு இருக்கு. அவங்க வந்து ரோட்ல இறங்கி போராடிட்டு இருக்காங்க. நம்ம நாட்ல கஞ்சா வித்துட்டு இருக்கவன், கொலை பண்றவன், ஃப்ரீயா சுத்திட்டு இருக்கான் ஜாலியா. படிங்க படிங்கன்னு எல்லாம் சொல்றீங்க. படிச்சு ஆசிரியராகி ரோட்ல உட்காந்துருக்காங்க. இதுக்கு என்ன பதில் வச்சிருக்காங்கன்னு எனக்கு புரியல. இனி கண்ணன் மாரி எத்தன பேரு உயிர் விட போறாங்கன்னு தெரியல. சீக்கிரமே அது என்னங்கிறத பார்த்து எல்லாத்துக்கும் கரெக்ட்டான ஜஸ்டிஸ் கிடைக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இறந்த அந்த கண்ணன் அவர்களுக்கு நிவாரண நிதியா அவங்க வீட்டுக்கு என்ன பண்ணணுமோ, அது என்னங்கிறத பண்ணுங்க. அவர் மாரி இன்னொருத்தர் இறக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். நன்றி. வணக்கம்.